ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, துங்கா கெஸ் பண்ண மாதிரியே சக்தி சிஸ்டர் தீபாவுக்கு மெடிசன் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போவாங்க. அப்போ துங்கா வந்து ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. அங்கே சக்தி இருக்கிறதே ஒரு ரவுடி பார்த்து துங்கா கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே துங்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு அந்த சக்தி சிஸ்டரை பிடிக்கிறதுக்காக போவாங்க. சக்தி சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க எல்லாருமே வரதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடிட்டுருப்பாங்க. பின்னாடியே துங்கா பார்த்தீங்கன்னா சக்தி சிஸ்டரை பிடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லி பிடிக்கலான்னு வந்தால் ஓடிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கார் உள்ள உட்கார வச்சுட்டு என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லிவிட்டு அந்த கீதாவை எங்கே வச்சுருக்க, அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒழுங்காக சொல்லிட்டு போயிடு அப்படின்வாங்க. அப்போ சிஸ்டரும் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கீதா கிடையாது, தீபா, நீங்கள் தீபான்னு நினச்சிட்டு அவங்கள வந்து துரத்திட்டுருக்கீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த துங்கா வந்து அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம், அவளை எங்கே மறைச்சி வச்சுருக்கோன்றத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்வாங்க. அப்போ சிஸ்டர் வந்துட்டு அது நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே அவங்க கையில் ஒரு ஊசி இருக்கும். அந்த ஊசி எடுத்து துங்காவோட கால்லேயே குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. துங்காவும் பின்னாடி ஓடி போயிட்டு எங்கே எஸ்கேப் ஆனால் தெரியவே இல்லையா அப்படின்னு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே சக்தி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்ணிடுவாங்க. அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சரவணன், கார்த்திக் 2 பேருமே அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கதவை தட்டுவாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே சக்தி சிஸ்டர் யாரா இருக்கும் இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்களே, ஒருவேளை வந்தது துங்காவாக இருக்குமோ, நம்ம ஊசி போட்டதுனால ரொம்ப கோவப்பட்டு நம்மளை பழி வாங்கிறதுக்காக நம்மளை தேடி இங்கே வந்திருக்கானோ என்னவோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.